இன்னும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த விரயபாவம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம் அயன சுகனஸ்தானம். இந்த அயன சுகஸ்தானம் இல்லாமல் நம்ம இந்த ஜென்மத்தில் எதையுமே நம்ம அனுபவிச்சிட முடியாது. நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், நம்ம எதெல்லாம் நம்மகிட்ட இருந்து வெளியாகுதோ அது எல்லாமே 12ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. இந்த 12ஆம் இடம் தான் மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பூமியில் பிறந்து நம்ம பாவம் புண்ணியத்துக்கு ஏற்றபடி நம்ம பிறவாத நிலையை, அதாவது பூஜ்ஜியம் என்ற நிலையை அடையக்கூடியதும் இந்த 12ஆம் இடம் தான். இந்த 12ஆம் இடத்தை பற்றி எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு இருக்குது. 12ஆம் இடம் என்றாலே விரயம் மட்டுமே, வாழ்க்கையில் கஷ்டம், 12ஆம் அதிபதி திசாபுத்தி நடந்தால் ரொம்ப கடினமான வாழ்க்கை, ஒரு பெரிய கடனாளியாக ஆவாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு கருத்து நிலவுது. இதில் 12ஆம் இடத்து அதிபதி திசையில் மிகப்பெரிய அளவில் செல்வம் சேர்த்தவர்களும் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் அடைந்த மனிதர்களுடைய ஜாதகங்களையும் நம்ம பார்த்துருக்கேன். ஆனால் 12ஆம் இடம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய ஒரு திறவுகோல் 12ஆம் இடம் தான். அது எப்படி 12ஆம் இடம் திறவுகோல்னு சொல்லும்போது லக்ன அடிப்படையில் நம்ம 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று பார்க்கப்படுவோம். ஆனால் நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக 12ஆம் இடம் ஆகுது. அப்போ பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தின் மூலிமா நமக்கு எது இதெல்லாம் கிடைக்கணுமோ அதையெல்லாம் நம்ம உள்வாங்கி அதை வெளியே கொண்டு வரக்கூடிய 12ஆம் இடம் தான் அந்த சாவி தான். 5க்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் தான் அந்த சாவி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானம் பாக்கியாதிபதி வலுவாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு நமக்குன்னு ஒரு தொழில்துறை யோகம், நம்ம ஒரு 10 பேரை வேலை வாங்குறது, இல்லை நம்ம ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனியில் நம்ம சுகபகமான வாழ்க்கை, ராஜ மரியாதைகள், அந்த கம்பெனியே நமக்கு அனைத்தும் வீடு வசதி, பங்களா, காரு, வாகனம் எல்லாமே செஞ்சு கொடுக்குது. எல்லாமே 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்து மூலிமா பாக்கியம் வருது. அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய சுகஸ்தானம் 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் தான். 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடமாக 12ஆம் இடம் வருது. அப்போ 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாகவும் 12ஆம் இடம் வருது. பாக்கியஸ்தானத்துக்கு சுகஸ்தானமாகவும் 12ஆம் இடம் வருது. லக்கணத்துக்கு விரயபாவமும் 12ஆம் இடம் வருது. அப்படிப்பட்ட 12ஆம் பாவத்தை நம்ம தவறுதலாக 12ஆம் பாவத்தை கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், இப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. அது உண்மை கிடையாது. எப்பயுமே 12ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகங்கள் 12ஆம் பாவத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் தூக்கத்துக்கு, அதாவது எவ்வளோ பணம் வசதி எல்லாம் பதவி இருந்தாலும் அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கும். சுற்றிகிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். பதவி பணம் சம்பாதிக்கணும்னு சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க தூக்கத்தை தொலைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, தூங்கவும் முடியாமல் கஷ்டப்படுற ஆளும் இருக்காங்க. அந்த 12ஆம் இடம் சுப கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர்கள் நற்சுகங்களும் நல்ல வாழ்க்கையும், இந்த உலகத்தில் மனிதனால பிறந்தவன் இந்த உடல் ரீதியாக அவன் அனுபவிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த 12ஆம் இடம் அவனுக்கு பெற்று தருது. அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா படுத்தோன்னே தூங்கிடுவாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை, கஷ்டம், கடன், நோய், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு படுத்தோன்னே தூக்கம் வந்துடும். அவங்க ஜாதகத்தை பாருங்கள். 12ஆம் இடத்தில் சுபகரங்கள் இருக்கும். 12ஆம் அதிபதி நல்லா வலுப்பெற்று ஆட்சி உச்சம் பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை 12ஆம் அதிபதி சுபகரங்களோடு சேர்ந்து இருப்பார். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த ஜாதகத்தில் ரொம்ப, அதாவது படுத்தோடனே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். சுப செலவுகள், அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, வீடு வண்டி வாகனம் இந்தமாதிரி சொத்துக்களாக சேர்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் சுப செலவு பண்ணுவாங்க. கையில் பணமாக வச்சுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சொத்து வாங்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு சொத்து விற்பாங்க, ஒரு சொத்து வாங்குவாங்க, பெருகிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் ரொம்ப வலுவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரி,
12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் ரொம்ப சிறந்த யோகங்களை தரும் நான் சொன்னேன். பாவகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது. இப்போ பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொல்லும்போது வாழ்க்கையில் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிற ஒரு மனிதர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில் திடீர் ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே கீழே விழுறாங்க. ஒரு அடி கீழே விழுது. அதாவது வாழ்க்கையில் ஒரு 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 பிடி மேலே ஏறுனா 2 பிடி கீழே இறங்குறாங்க. வாழ்க்கையில் போராட்டம், ப்ரெஷர், அதாவது தன்னுடைய எதிர்காலத்துக்கும் தன்னோட உழைப்பு தன்னுடைய லட்சியத்துக்காக இரவு பகலும் பாராமல் இந்த 12ஆம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடியவங்க உழைக்கிறாங்க. உழைச்சி தான் அவங்க மேலே வரணும். அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை அந்த ஒரு பதட்டமான ஒரு லைஃப் ஸ்டைலோடையோ போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது. இந்த 12ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருந்து அந்த 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியாகவோ குடும்பஸ்தான அதிபதியாகவோ 10ஆம் அதிபதியாகவோ இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு பாதிப்புகள் தருது. அப்போ 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போகணும். எப்படி கெட்டு போகணும்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் பெற்றாலோ வக்கரம் பெற்றாலோ நிச்சயமாக அந்த 12ஆம் இடத்துல கிரகத்தால் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு மைனஸ் ஒரு 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 பிரச்சனையை கொடுத்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷனையும் அங்கே அந்த வக்கர கிரகங்கள் கொடுத்துட்டு போயிடும் நமக்கு. இப்போ 12ஆம் இடத்தில் ராகு கேதுகள். இந்த 12ஆம் இடத்துல ராகு கேதுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறந்த ராஜயோகம். யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்துல கேது இருக்கோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆன்மீகம் சம்மந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ரெண்டுலையுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையில் ஒரு மேல்மட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்துது. அதேமாதிரி 12ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்றது சொல்லப்படுது. ஒருவருக்கு ஜாதகத்தில் மோட்சம் இருக்குது, மறுபிறவி இல்லைன்னா அது நிறையா ரூல் இருக்குது. கேது மட்டுமே 12 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறது அது உண்மை இல்லை. 2வது 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சி பெற்றால் அது விமலா யோகம். விமலா யோகமானது அவங்களோட வாழ்க்கையில் 12ஆம் அதிபதி திசை வரக்கூடிய காலகட்டம் சொத்து சுகங்கள், பதவி, புகழ், இந்த உலகத்தில் அவங்க எதுக்கு வந்தாங்களோ அத்தனையும் சலிக்க அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை 12ஆம் இடத்து அதிபதி